Hello boys, இந்த வீடியோல வந்து பேண்ட் ஹேக்ஸை பத்தி பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி பாப்போமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட டெனிம் பேண்ட்டை வந்து எப்படி வாஷ் பண்ணுறீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே போயிட்டு வந்துட்டு வந்த உடனே வந்து வாஷ் பண்ணுறது, இல்லைனா அம்மா கிட்ட அடுத்த நாளே வாஷ் பண்ண சொல்கிறது, இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டெனிமோட லைஃப்பை நீங்களே வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதனால் ஃபேட் ஆகும் அண்ட் தேவையில்லாமல் உங்களோட லைஃப் வந்து கம்மியாகும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? டெனிம் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். இதை நான் சொல்லலை, ஜீன்ஸ் டெனிம் பிராண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, இப்போ வெளியே பேண்ட்டை போயிட்டு வரீங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கள். அப்படியே உள்ளதை நமக்கு ஸ்வெட்டெல்லாம் ஆகிருக்கும், அதனால் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து காய போட்டுருங்க. வெயிலில் காய போடக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து ராக்ஸ் இருக்கும்ல, ஆங்கர் இருக்கும், இல்லைனா வந்து கயிறு இருந்துச்சுன்னா அது நிழலையே காய போட்டுருங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டெனிம் வந்து ஜீன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே மாதிரி அதோட லைஃபுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வரும். அடுத்த ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேக் வந்து முக்கியமான நேரத்தில், ஒரு இம்பார்ட்டண்டான நேரத்தில், அர்ஜென்ட்டான நேரத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஒரு பேண்ட் எடுக்கிறோம், நமக்கு நாளைக்கு பர்த்டே, முன்னாடி நாள் தான் போய் ஒரு டெனிம் பேண்ட் எடுக்கிறோம், நாமளோட ஒரு பேண்ட் எடுக்கிறோம், அதை வந்து லூஸாக இருக்குது இல்லைனா ஹைட் வந்து அதிகமாக இருக்குது, அப்படியே போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காமெடியாக தான் வந்து இருப்போம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்கணும். அதுக்கு டைம் இல்லை, டெய்லர்ஸ் இல்லை அப்படின்னா வந்து பின் ரோல் மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இது ஹைட்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி பேண்ட் கீழே இருக்கிற இடத்தையுமே வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணி வந்து கொடுக்கும். ஹிப் ஏரியா நம்ம பெல்ட் போட்டு வந்து மேட்ச் பண்ணிப்போம். பின் ரோல் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு எப்படி பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் உங்கள் பேண்ட்டை இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோல்டு மடங்காமல் மேலே ஒரு ரோலோ 2 ரோலோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமே வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இது பண்ணும்போது கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், பட் நீங்கள் இதை வியர் பண்ணதுக்கப்புறம் ஷூவெல்லாம் போட்டு வியர் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ அர்ஜென்ட் டைமில் இது ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் நம்மளோட பேண்ட்டு ஃபிட்டாக காட்டுறதுக்கு. அடுத்தது, மோஸ்ட்லி எல்லா ஷாப்லையுமே வந்து ட்ரையல் ரூம் வந்து இருக்கும். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷாப்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பில் வந்து ட்ரையல் ரூம்லாம் கிடையாது பிரதர், அங்கே எப்பவுமே க்ரௌடாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி சைஸ் செக் பண்ணுறது, போட்டு பார்த்து மற்றவங்க முன்னாடி போட்டு பார்க்கலாம் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஃபோராம் இங்கே இருந்து இது வரைக்கும் உள்ள பேண்ட்குள்ளே விட்டிங்கன்னா அந்த லென்த் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களோட வெஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வெஸ்ட் சைஸ் உங்களுக்கு வந்து 30 அப்படிங்கிறத இந்த லென்த்து வச்சே நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் இது ஒரு பெரிய ஹேக். இது 100% ஒர்க் ஆகிற ஒரு ஹேக். நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த லென்த் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வெஸ்ட்டுக்குமே வந்து அது கரெக்டாக இருக்கும். லென்த் வந்து நம்ம பின்னாடி வச்சு பார்த்து எடுத்துக்கலாம், பட் வெஸ்ட் லென்த்தை ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட் வந்து சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள் பேண்ட்டை பின்னாடி இருந்து இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி கழுத்துக்கிட்ட அப்படியே முட்டுச்சு, இந்த மாதிரி வந்து டிப் வந்து கரெக்டாக வந்து முட்டுது அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து ஃபிட் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பண்ணும்போது இல்லைனா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பேண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற பேண்ட்டை வச்சு இந்த லென்த்தை வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்தது, இது ஒரு ஹேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டிப்புன்னு வந்து சொல்லலாம். இந்த விஷயம் நிறைய பசங்களுக்கு வந்து தெரியாது, ஈவன் எனக்கு கூட கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லா பெரிய ஸ்டோர்ஸ்லையுமே வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து டெய்லரிங் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு பேண்ட் எடுக்கிறோம் இல்லைனா என்ன அவுட்ஃபிட் எடுத்தாலுமே அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, அந்த ஃபிட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணணும்னா அங்கேயே வந்து நமக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. பெரிய ஸ்டோர்ஸில் வந்து சொல்கிறேன், லோக்கல் ஷாப்ஸில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஷாப்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அவங்க கிட்டே போயிட்டு பிரதர் எனக்கு கொஞ்சம் ஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயே டெய்லர் செக்ஷனில் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே வந்து டெய்லரை பார்க்கணும் தேடணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, நம்மளோட பேண்ட்டை வந்து எப்படி துவைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கிளாத் கேருக்காக, கிளாத் எப்படி வாஷ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை கார்டாக தரேன், இல்லைனா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணாமல் துவைக்கிற கல்ல போட்டு டம்முன்னு அடிச்செல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் பேண்ட்டோட லைஃப் ரொம்பவே வந்து கம்மியாயிரும். நீங்கள் ஒரு பக்கெட்டில் இல்லைனா ஒரு டப்பில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சோப் பவுடர் போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டால் ஸ்மெல் வரும், நல்லா போயிடும் அப்படின்னு இல்லாமல் லைட்டாக போட்டு உங்களோட பேண்ட்ஸை ரப் பண்ணி துவைச்சாலே போதும், எல்லா ஆளுக்குமே வந்து போயிடும். ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு இல்லைனா மாதத்துக்கு ஒரு பேண்ட் நீங்கள் மாற்றுற மாதிரி ஆயிரும், இல்லைனா வெளுத்து போயிடும். அடுத்தது, உங்களோட டார்க் பேண்ட்டு, டார்க் டெனிம் எல்லாம் வந்து வெளுத்து போயிருதா? ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, துவைச்சு போட்டதுக்கப்புறம் வெளுத்து போயிருதா?
அதுக்கு முக்கியமான காரணம் வெயிலில் காய போடுறது. நீங்கள் வந்து வெயிலில் டேரக்ட் சன்னில் போய் காய போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேண்ட் வந்து வெளுத்து தான் போகும். அது டார்க் கலர்ஸ் ஈஸியாக வந்து வெளுத்து போயிடும். நீங்கள் அதுக்கு பதிலாக எப்போவுமே டார்க் கலர்ஸ் எல்லாமே நேவி ப்ளூவாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், இல்லைனா டார்க் ப்ரௌனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நிழலில் காய போடுங்க. காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலுமே பரவாயில்ல, நீங்கள் நிழலில் காய போட்டிங்கன்னா அது வெளுத்து போகாது, அதோட லைஃப்மே ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வரும். ஸோ அவ்வளோதான். இந்த ஹேக்ஸ் எல்லாமே நம்ம பாய்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. 10 ரூபா சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணனா சரண் லெஃப்ட் சைடு ஐடி பேர் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் ஐடியாஸ் இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் நல்ல பிளாட்ஃபார்ம், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரண் லைஃப் ஸ்டைல். அவ்வளோதான் பிரதர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போகிறது. இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.